ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, டைரக்டர் நெல்சன் அவருடைய டைரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து ரெடியாக இருக்க படம் தான் வந்துட்டு ஜெயிலர் 2 படமானது வர அக்டோபர் 15 அதாவது அந்த பூஜா ஹாலிடேஸை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக படத்துக்கு மேலே ஒரு பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி ஜெயிலர் 1 ஒரு சூப்பர் மேசிவான ஹிட்டு, ஒரு மாதிரி ஃபன் அண்ட் த்ரில்லர், ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதில் அனிருத்தோட மியூசிக் ஒரு பயங்கரமான பார்ட்டுன்றது ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ பேர் வந்து படம் பார்த்துட்டுலாம் சொன்னாங்க, அனிருத்தோட மியூசிக் தான் படத்தோட அந்த பேஸே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப டெஃபினட்டாக ரொம்ப சூப்பரான மியூசிக்ன்றதை கொடுத்துருப்பாரு. அதில் வந்துட்டு குக்கும் சாங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு காவாலயா சாங்காக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக எல்லாரையும் போய் ரீச் பண்ண ஒரு சாங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் அப்படின்னும் போது அதில் வர ஒரு விஷயமும் ரொம்ப பயங்கரமாக வந்து பண்ணியிருப்பாங்க. அது பயங்கரமாக போய் ரீச் ஆகவும் வந்து செய்யும். ஸோ அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்ட் 2 படத்தில் நடிக்கிறாரு நம்ம ரஜினி அவர்கள். ஸோ இது வரைக்கும் எந்த படங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா பார்ட் 2லாம் பண்ணுறாரு அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதனால் ஸ்டோரி வைஸ் நெல்சன் அவர்கள் ரொம்ப சூப்பராக வந்துட்டு நரேட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஏற்கனவே நேற்று ஒரு சூப்பரான அப்டேட்டுன்ற கொடுத்துருந்தாங்க. ஜெயிலர் 2 படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளானது வர 21 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இன்றைக்கி ஈவினிங் இப்போது ஒரு 6 மணி போல் வந்துட்டு அந்த பாட்டினுடைய அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸுன்றது பண்ணியிருந்தாங்க. ஸோ பாட்டோட சாங்கானது வந்துட்டு அலபோலோவா சம்திங் அந்த மாதிரி தான் ஏதோ இருந்துச்சு. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. ஸோ டைட்டிலானது அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி சண்டி மேளம்லாம் அடிச்சுட்டு அந்த காவாலியா தெலுங்கு அரபி குத்து அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துருப்போம் இல்லையா. இந்த டைம் வந்துட்டு இந்த மனசுலாயோ மாதிரி வந்துட்டு ஒரு மலையாள பேஸ் ஒரு சாங் வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ நேற்று ஒரு வீடியோன்றது பண்ணியிருந்துருப்போம். மேபி இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஏதாவது ஒன்றில் எடுத்துகிட்டு வந்துருப்பாப்புல அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் இந்த டைம் வந்துட்டு அனிருத் அவர்கள் இந்த மலையாளம் அந்த சண்டி மேளம் ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மலையாளிஸ் டான்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் அவர்கள் அவங்க டான்ஸ் பண்ணிட்டு அப்படி எல்லா லேடிஸும் இப்படி வந்துட்டு நகருவாங்க. தலைவர் அவர்கள் சென்டரில் நின்றுட்டு இருப்பார். பின்னாடி யோகி பாபு அவர்கள் தான் வந்துட்டு உட்காந்துருக்க மாதிரி வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி தெரியும் யோகி பாபுலாம் ஒரு ரோல் ஒன்று இதில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்ட் 1லையுமே வந்து பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அவர் அப்படியே ட்ராவல் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நெல்சன் பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ சாங் வைஸ் பயங்கரமான பீட்டு, ஒரு சூப்பரான டான்ஸ் நம்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த விஷுவலாக பார்க்குறதா இருக்கட்டும், அந்த மியூசிக் வைஸாக இருக்கட்டும், ரொம்பவுமே பயங்கரமாக இருந்தது. இன்னும் ஃபுல் வெர்ஷன் ஆனது 21 நம்ம கேட்கும்போது செம்மையாக இருக்கும். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ ஃபுல் சாங் கேட்குறதுக்கு டெஃபினட்டாக அனிருத் அவர்கள் பாட்டில் மேஜிக் பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு ஜெயிலனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு எந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஒரு ப்ரோமோவானது எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ஆனது உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா பை பாய்.